லாட்ரி கேஷிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போதான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 27/8/2025 கேஷிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 939க்கு நம்ம வந்து கொடுத்த நம்பர்ஸ் டோட்டலாகவே மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, வாங்க இன்றைக்கி வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக நம்ம வீக்லி செட் வச்சு நம்ம எடுத்துருக்கோம். வாங்க என்ன வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் முதல்ல சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபாய் நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி நீங்கள் 1000 கொடுக்குறாங்க. திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி நீங்கள் 500, சி போர்டு நீங்கள் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி நீங்கள் 1000, சி போர்டு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி நீங்கள் 1000, சி போர்டு நீங்கள் 50 ரூபா. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் நீங்கள் வச்சுன்னா 10,000, பிசி நீங்கள் 1000, சி போர்டு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி தான் லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளை நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி செட்டில் 9-5 தான் எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 நாளாக பவர் வந்தனால தான் நான் வந்து நேற்று 0-4 வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பரே வந்து வந்துருச்சு. ஓகே, வாங்க நம்ம வந்து எப்பயும் போல் வீக்லி செட் வச்சு எடுத்தது தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? 2 டேஸ் மிஸ் ஆனாலும் நம்ம இந்த இன்றைக்கும் மிஸ் பண்ணிட்டோம். 9-5 தான் நம்ம ஸ்ட்ராங்காக கிடைச்சிது, மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, இனிமேல் மிஸ் பண்ணக்கூடாது. ரெகுலராக நம்ம இதே மெத்தடு போடுவோம். ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகும், அதுக்குபடி தொடர்ந்து பாஸ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து 9-5 எடுத்துனா ஒரு 9ஆம் நம்பர் மார்க் பண்ணால் வந்து மிஸ் ஆச்சுன்னா அது பவர் நம்பர் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி தான் வந்து கணக்கில் வருது. ஓகேவா? ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி செட் பார்த்தீங்கன்னா புதன்கிழமைக்கான வீக்லி செட் வந்து நம்ம ஆல் போட்டு எடுக்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 376. இந்த 376 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? அதில் வந்து 376 போட்டு வரும். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 684. ஓகேவா? 684. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறோம். 0 அப்படி இல்லைனா 7, 0 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 376 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 0 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 935. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 735 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 684 போடையில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 2, 0 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? வந்து 735 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 900. அடுத்த 900 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 900 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 6, 0 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 900 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 6 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 976. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 976 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 6 அப்படின்னா 7, 6 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 976 வச்சுருக்கு. நமக்கு 6 அப்படின்னு 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 7ஆம் நம்பர் வந்தாலும் எடுத்துங்க. இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸ் வச்சு ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் 7ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆச்சு. அடுத்து 0, நமக்கு அடுத்து 6. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0 வந்து 6 அல்லது 7 வந்து சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஏ போர்டுக்கு வரலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடி டெய்லி செட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகே, 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 957 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? 957 போட்டுக்கிறோம். இதில் வந்து மீண்டும் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 452. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுத்துக்கிறோம். இதில் 4 1ன்னு கிடச்சிருக்கு. 4 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 957 வச்சுருக்கோம். நமக்கு 4 அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 432. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 432 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 452 போர்டில் முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அப்படின்னா 3, 7 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
அதில் வந்து 432 வச்சுட்டிக்கலாம். நமக்கு 7 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 923. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 923 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 452 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா 3, 4 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 923 வச்சடிகள் நமக்கு 4 அப்படின்னா 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 084. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 084 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 452 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 4, 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 084 வச்சுட்டிக்கலாம். 9 அப்படின்னா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 939. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 939 வச்சுட்டிகள் நமக்கு வந்து முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அப்படின்னா 2. ஓகேவா, 4 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 939 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் பி போர்டுக்கு வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தெரிஞ்சு இதில் 4ஆம் நம்பர் வரதுக்கு கொஞ்சம் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணிப்பில் அந்த 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 அப்படின்னா 7. ஓகே, 6, 7லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரும். எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பர் வரதுக்கு கொஞ்சம் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக நம்ம வந்து ஆல் போர்டு வந்து டெய்லி செட் வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அப்படின்னா 2ஆம் நம்பர் எடுத்துடணும். இதில் 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 2 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா, நம்ம சேனலுக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 939. ஓகேவா, 939க்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 39 கொடுத்துருக்காப்புல. பிசியில் 39 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல, ஒரு அருமையான வினிஷை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா மேட் லவ் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு வச்சுருந்தா நீங்கள் வந்து டபுள் வின்னிங் வந்து சூப்பராக வினிஷ் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் மோகன் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல, ஒரு சூப்பரான வினிஷ் வந்து எடுத்துருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு 4 எடுத்துட்டாப்புல. 4க்கு பவர் 9 வச்சுருந்தாப்புல ஒரு ஏசிக்கு ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாப்புல. ஆனால் ஏசிக்கு 49 வச்சுட்டாப்புல, ஒரு பவர் நம்பர் கொஞ்சம் வச்சுருந்தாப்புனா கொஞ்சம் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து சிம்சன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 அல்லது 9ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 39க்கு 35, 59 கொடுத்துருக்காப்புல, ஒரு 39 வச்சுருந்தாப்புனா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் எடுத்துக்கலாம். 93 வச்சுருந்தாலும் ஒரு சூப்பரான வினிஷ் எடுத்துக்கலாம். ஆனால் மாற்றி வச்சுட்டாப்புல. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா பூபதி கண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8, 3 எடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7, 9 எடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்க, ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் 7ஆம் நம்பர் தான் இன்றைக்கி கொஞ்சம் வராமல் போயிடுச்சு. ஓகே, நிறைய பேர் 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பரில் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அதுதான் கிடச்சிச்சு. ஆனால் வீக்லி செட்டில் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு டெய்லி செட்டில். ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கசிங் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, நம்ம சேனலில் வின்னிங்ஸ் வந்துச்சுன்னா கம்பல்சரி இல்லைனா வந்துக்கிட்டே இருக்கும். வரலைன்னா தொடர்ந்து 2-3 நாள் மிஸ் ஆகும். அதனால் நான் வந்து வின்னிங்ஸ் வந்துச்சுன்னா கம்பல்சரி அடுத்த நாள் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக விளையாடுங்க. கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, ஓகே, நம்ம மீண்டும் மறக்காம சார் பண்ண கசிங்கில் சந்திப்போம். ஓகேவா.